நித்யானந்தம். அகில உலக நித்யானந்த தியானபீட இயக்கச் செய்திகள். பெங்களூரு நித்யானந்த தியானபீடத்திலிருந்து அகில உலக நித்யானந்த தியானபீட அமைப்பின் NTV தமிழ் செய்திகளுக்காக ஸ்ரீ நித்ய நடேசானந்தா. இன்று 2012 ஜனவரி 16. தலைப்புச் செய்திகள். விடுதி நித்யானந்தேஸ்வரர் திருக்கோயிலில் நித்யானந்தர் உற்சவ மூர்த்திக்கு சிறப்பு அபிஷேகம். மாட்டுப்பொங்கல் திருநாளை முன்னிட்டு இன்று கோசாலாவிற்கு பரமஹம்சர் நேரடியாக வந்து பூஜை செய்து ஆசீர்வதித்தார். திருவண்ணாமலை நித்யானந்த தியானபீடத்தில் மாட்டுப்பொங்கலை முன்னிட்டு புதிய நித்யானந்த கோசாலை துவங்கப்பட்டது. டொரண்டோ நித்யானந்த தியானபீடத்தில் பொங்கல் திருநாள் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. பரமஹம்சர் அருளிய ஜீவன் முக்த சூத்திரம். விரிவான செய்திகள். மாட்டுப்பொங்கல். பொங்கல் தினத்திற்கு அடுத்த நாள் மாட்டுப்பொங்கல் தினமாக கொண்டாடும் வழக்கம் பண்டைய காலம் தொட்டே சைவ தமிழரிடையே நிலவி வருகின்றது. உழவனின் உயிர் தோழனாக இருந்து மாடாக உழைத்த மாடுகளை போற்றி நன்றி கூறும் நோக்கோடு பொங்கி விருந்து படைத்து நன்றி கடன் செய்யப்பெறும் நிகழ்வே மாட்டுப்பொங்கலாகும். மாட்டுப்பொங்கல் திருநாளை சிறப்பிக்கும் வகையில் விடுதியில் உள்ள நித்யானந்த கோசாலாவிற்கு பரமஹம்சர் பூஜை செய்து புதிதாக நன்கொடை அளிக்கப்பட்ட 18 மாடுகளை ஆசீர்வதித்தார். இன்று பெங்களூரு விடுதி நித்யானந்த தியானபீடத்தில் உள்ள நித்யானந்தேஸ்வரர் திருக்கோயிலில் நித்யானந்தரின் உற்சவ மூர்த்திக்கு சித்ரா நட்சத்திரத்தை முன்னிட்டு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது.